ஹலோ நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ என்னன்னா பேங்க்கில் எப்படி ஃபார்ம் அதாவது அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் ஸ்டேட் பேங்க்கில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அதை பற்றின வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய பேர் எப்படி ஃபில்அப் பண்ணுறது தெரியாது. ஈஸியாக ஃபில்அப் பண்ணுறது எப்படி சொல்கிறேன், கொஞ்சம் குயிக்காகவும் சொல்கிறேன், ஷார்ட்டாக புரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டேட் பேங்க் மட்டும் இல்லாமல் எல்லா பேங்க்லேயுமே இந்த மெத்தட் தான். அதனால் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா பேங்க்லையும் எப்படி எல்லா பேங்க்லையும் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேட் போட்டிருப்பாங்க இந்த ஃபார்மில். இந்த மாதிரி தான் உங்கள் பேங்க்கில் போய்ட்டு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் கேட்டால் இந்த மாதிரி தான் ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மை நீங்கள் வாங்கி வச்சுட்டு இதில் டேட்டு இங்கே ஃபஸ்ட்டு டேட் ஃபில்அப் பண்ணணும். எது ஃபில்அப் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இங்கே டேட்டு 09/7/2024 நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த டேட்டு உங்களுக்கு நீங்கள் எப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா கீழே எந்த இதுவுமே நீங்கள் டச் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டைப்னு இருக்கும். இதில் நியூ அப்டேட்டாக இருக்கும். இதில் நீங்கள் நியூ அந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் டிக் பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அக்கௌண்ட் கஸ்டமர் ஐடி, அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எந்த டச் பண்ணக்கூடாது. அக்கௌண்ட் டைப்பு நார்மலாக, ஸ்மாலாக, மைனரானு கேட்கும். மைனராக இருந்தால் நீங்கள் மைனர் டிக் கொடுத்துக்கலாம். நம்ம நார்மல் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். இதை நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட் டைப்பில் நார்மலாக கிளிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துக்கிட்டு அடுத்து நேம் கேட்டிருக்கோம். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது யாரோட நேமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அவங்களோட நேம் இங்கே ஃபுல்லாக எழுதுங்க. எல்லாம் கேபிட்டலில் எழுதுங்க. அப்போ தான் பார்க்கணும். அந்த பாக்ஸில் சின்னமாக அழகாக எழுதுங்க. அப்போ தான் பேர் புரியும் அவங்களுக்கும். இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதார் கார்டில் இருக்கிற அந்த நேம் பார்த்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் உங்களோட நேமை கரெக்டாக நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்து மிடில் நேம் அதெல்லாம் தேவையில்லை. மிடில் நேம் இருந்தால் நீங்கள் கொடுங்க, தேவையில்லை. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் நான் 23/5/2000 போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜெண்டர், மெயிலாக ஃபீமேலாக என்னென்ன அதர் ஜெண்டர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. மெயில் கொடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் மேரிடா அன்மேரிடா சிங்கிளானு கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் கொடுத்துருங்க. நான் அன்மேரிடு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னமோ அதை கொடுத்துருங்க. அடுத்து நேம் ஆஃப் ஹவுஸ்ன்னு இருக்கும். அதில் உங்கள் வீட்டில் உங்களோட ஃபாதர் மதர் அப்பா அம்மாவில் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்கலாம். அப்பா இருந்தாலும் அப்பாவோட பேரை கொடுத்துருங்க. அப்பா இல்லாத பட்சத்தில் நீங்கள் மதர் பேர் கொடுக்கலாம். இப்போ அப்பா இருக்கனால நம்ம ஃபாதர் கொடுத்துக்கலாம். நான் மதர் கொடுத்துருக்கேன். ஃபாதர் உங்களுக்கு என்னவோ அதை கொடுத்துருங்க கரெக்டாக. அடுத்து அவங்களோட நேம் இங்கே ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் தேவையில்லை. அவங்களோட பேர் எழுதுங்க. அப்புறம் நேஷனல் டிஸ்பிளேஷன் இருக்கும்போது இதில் நோ கொடுத்துக்கோங்க. ஐடென்டிஃபை மார்க்ஸ் தான் அது உங்களுக்கு அங்க அடையாளங்கள் கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்த காலத்தை நீங்கள் விட்டுருங்க. நேம் ஆஃப் கார்டியன், மைனர் அக்கௌண்ட். இங்கே மைனர் அக்கௌண்ட் பார்த்தீங்களா, மைனர் அக்கௌண்ட் இருந்தால் இந்த நேம் ஆஃப் கார்டியன் எழுதணும். அப்போ நம்ம நார்மல் அக்கௌண்ட்னால நம்ம இதெல்லாம் ஃபில்அப் பண்ண தேவையில்லை. அடுத்து மைனர் இதெல்லாம் தேவையில்லை, நம்ம ஃபில்அப் பண்ண தேவையில்லை. அடுத்து நேஷனாலிட்டி இந்தியன். நீங்கள் இந்தியனில் இருக்கீங்களா, அதர் கண்ட்ரியில் இருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க. இந்தியனாக கொடுத்துக்கோங்க. அடுத்து கண்ட்ரி நேம் இந்தியா அப்படின்னு நீங்கள் எழுதிக்கங்க. அதர் கண்ட்ரியாக இருந்தால் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட நேம் எழுதிக்கங்க. அக்கௌண்ட் டைப் என்னென்னு கேட்டிருக்காங்க. ப்ரைவேட் செக்ரட்டரியா என்னென்னு கேட்டிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்டா என்னவோ அதை கொடுத்துருங்க. ப்ரைவேட் செக்ரட்டரின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னவோ அதை கொடுத்துருங்க. அடுத்து அதரில் ஸ்டூடெண்ட்டை கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு என்னவோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. வேறு எதுவும் பெருசாக நம்ம ஃபில்அப் பண்ண தேவையில்லை. இதில் ரிலிஜியன் ஹிந்துவா முஸ்லீமா என்னென்னு கேட்டிருப்பாங்க. இதில் ஹிந்து, நாங்கள் ஹிந்துனால ஹிந்து கொடுத்து கேட்டகரி நீங்கள் என்ன மதம் சார்ந்தாலும் அதை கொடுத்துங்க. SC ST OBC ஜெனரல் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து பர்சனல் இது என்னன்னா பர்சனல் டிசபிலிட்டின்னு இருக்கிறதுல நோ கொடுத்துக்கோங்க. இதில் அடுத்து பார்த்தோம்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அதை நீங்கள் எழுதுங்க. HSC 10th படிச்சிங்க, 12th படிச்சிங்களா, HSC கிராஜுவேட்டட் கிராஜுவேட்டட்னு இருக்கும். நான் கிராஜுவேட்டட் கொடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டட்னு உங்களுக்கு என்னவோ 10th படிச்சிங்கன்னா 10th, அதுவங்க 12th படிச்சிங்கன்னா 12th கொடுத்துருங்க. என்னவோ அதை கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆவரேஜாக நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் டைப்ன்றது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அப்ளிகேஷன் டைப் அப்படிங்கிறத நவுன் கொடுத்துருங்க. இதெல்லாம் ஃபில்அப் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்தோம்னா கீழே வந்தீங்கன்னா கடைசி இது கண்ட்ரி ஆஃப்னு இருக்கும். இந்தியாவில் இருக்கீங்களா, இந்தியாவில் நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்களா அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் கேட்டிருப்பாங்க. இந்தியாவில் தான் நான் டேக்ஸ் கட்டுறேன்
வேறு கண்ட்ரியில் எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் எஸ் கொடுத்துருங்க. இந்தியாவில் இருக்கேனுங்கிற ஒரு ப்ரூஃப்க்கு தான் அது கேட்டிருப்பாங்க. அடுத்து வந்து பான் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. பான் கார்டு நம்பரை வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கிங்க. அப்படி பான் கார்டு நம்பர் உங்களோட பான் கார்டு இல்லாத பட்சத்தில் இந்த ஃபார்ம் 16 பதிலாக இந்த ஃபார்ம் நீங்கள் கேட்டு வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம். பான் கார்டு இருந்து தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது அப்படி தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த பான் கார்டு இல்லாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஃபார்மும் நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்ன்றது பதிலாக உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இதில் வந்து நேம், மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிங்க. அடுத்து இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. உங்களுக்கு வந்து இந்த இமெயில் ஐடி எதுக்கு தேவைப்படுன்னு பார்த்தோம்னா, உங்களோட நீங்கள் வந்து அதிக பரிவர்த்தனைகள் வந்து பேங்க்கில் இருந்துச்சுன்னா அந்த பரிவர்த்தனைகளை உங்கள் ஜிமெயிலில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கு தான், வேறு எதுக்கும் தேவையில்லை. அதை வச்சு ஆளுக்கு தேவையில்லை. டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு மட்டும் இது வந்து பயன்படும், வேறு எதுக்கும் தேவையில்லை. உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டாலும் இந்த ஜிமெயிலை கொடுத்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு அனுப்ப சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தோம்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன்ன்றதுல நம்ம வந்து ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஆதார் கார்டே கொடுத்துக்கலாம். அதனால டிக் கொடுத்துருக்கேன். ஆதார் கார்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் நம்பர் பதிலாக ஆதார் கார்டு இங்கே வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு நீங்கள் வந்து இங்கே அந்த ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு நீங்கள் வந்து டேஷ் பண்ணியிருந்தாங்க. நேஷ்னாலிட்டி இருக்காங்க, இந்தியான்னு போட்டுக்கோங்க. இஷ்யூ டேட்னா இந்த இப்போ பார்த்தோம்னா அந்த இஷ்யூ டேட்டை மட்டும் கொடுக்கணும். அதாவது டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தா, பாஸ்போர்ட் கொடுத்தா அந்த இஷ்யூ டேட் மட்டும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபில்அப் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து அட்ரஸ் வந்து கரண்ட் அட்ரஸ் வந்து டிக் கொடுத்துக்கிட்டு உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் இப்போ ஃபில்அப் பண்ணுங்கள். இதில் வந்து அட்ரஸ் டைப் பண்ணுறது ரெசிடென்ட் இருக்குது, உங்களோட சொந்த ஊரில் இருக்கேன் அப்படிங்கிற ஊர் தான் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களோட அட்ரஸ் கரெக்டாக எழுதிடுங்க. அடுத்து வில்லேஜ், சிட்டி, வில்லேஜ்ன்றதுல உங்களோட கிராமத்தோட பேர், டிஸ்ட்ரிக்ட், உங்களோட மாவட்டம், ஸ்டேட் வந்து என்னவோ அது எழுதிங்க. அடுத்து வந்து பின் நம்பர் வந்து எழுதிங்க, கண்ட்ரியோட நேம். அவ்வளோ சிம்பிளான ஒரு தான். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிட்டோம், அட்ரஸை வந்து ஃபில்அப் பண்ணிட்டோம். அடுத்து அதே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பாக்ஸ் வந்து இதில் வந்து சேம் கரண்ட் பெர்மனண்ட் அட்ரஸ்ன்றதுல இதை வந்து டிக் பண்ணிங்க. அதாவது இந்த அட்ரஸில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதே அட்ரஸை நம்ம வந்து இங்கே ஃபில்அப் பண்ண தேவையில்லை. இதை வந்து டிக் கொடுத்தா போதும். நம்ம ஒரே அட்ரஸில் இருந்தால் நம்ம வந்து இதை மட்டும் டிக் கொடுத்துட்டு இதை ஃபில்அப் பண்ண தேவையில்லை. அப்படி வந்து நான் வந்து என்னோடய ஊரில் வந்துட்டு நான் என்னோடய ஊர் அட்ரஸை எழுதிட்டு நான் வந்து இன்னொரு வேலை பார்க்குறேன். அந்த அட்ரஸை வேலை பார்க்கணும்னா லோக்கல் இதை கொடுத்து நீங்கள் அந்த அட்ரஸை எழுதுறதுல இருக்கும். இல்லைன்னா அந்த அட்ரஸ் எழுதுங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரே அட்ரஸை கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ண தேவையில்லை. அடுத்து என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபில்அப் பண்ண தேவையில்லை. அஃபிஷியலிட்டி அதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் ஃபில்அப் பண்ண தேவையில்லை. அடுத்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும். இதில் வந்து எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு எல்லாத்தையும் படித்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓடிபி எல்லாமே கரண்டில் இருந்துச்சுன்னா உங்களோட நான் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ் கொடுத்துருங்க. அடுத்து வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து இதில் ஒட்டிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் குமார், நான் என்னோடய சிக்னேச்சர் வந்து போட்டிருக்கேன். உங்களோட சிக்னேச்சரை இது வந்து போடலாம். இந்த நேம் வந்து நீங்கள் பணம் எடுக்கும்போது இந்த நேமை தான் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கா. இதில் என்ன சிக்னேச்சர் வந்து போடுறீங்களோ நீங்கள் அப்போ தான் பேங்க்கில் பணம் எடுக்கும்போது இந்த சிக்னேச்சர் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னா ஸ்டாம்ப்ன்றது பதிலாக இங்கே வந்து உங்களுக்கு சைன் போடாத தெரியாத பட்சத்தில் இங்கே வந்து உங்களோட தம்பை வந்து வைக்கிறாப்புல இருக்கும். உங்களோட கைரேகை வந்து இந்த இடத்துல வைக்கிறாப்புல இருக்கும். நீங்கள் சிக்னேச்சர் போட்டிங்கன்னா இங்கே வந்து ஸ்டாம்ப் வந்து வைக்க தேவையில்லை. வைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து போடுங்க. அடுத்தது பிளேஸ் வந்து உங்களோட பேங்க் எந்த இதில் இருக்கோ அந்த பிளேஸ் வந்து எழுதிங்க. என்றைக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து இங்கே வந்து ஃபில்அப் பண்ணிங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஆஃபீஸ் யூஸ் ஒன்றில் இருக்குது. இதில் தான் நீங்கள் எந்த ஒரு இதுவும் தொட தேவையில்லை. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். அடுத்து பார்த்தோம்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் இண்டிவிஜுவல் பார்ட் 2 இருக்குதுல, இதில் வந்து உங்களோட டேட்டை வந்து எழுதிக்கலாம். இதில் பார்த்தோம்னா என்ன டேட் நம்ம வந்து இங்கே ஃபில் பண்ணியிருக்கோமோ என்றைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அதே டேட் தான். 07/7/2021
2024 போட்டுக்குவோம். என்னைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அதில் டேட்டை போட்டுக்கிட்டு அடுத்த அக்கௌண்ட் நம்பர் வந்து இதெல்லாம் ஃபில்அப் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. இதில் வந்து சேவிங் அக்கௌண்ட்டாக என்ன அக்கௌண்ட்டும் நீங்கள் வந்து கொடுக்குறாப்புல இருக்கும். உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நான் சேவிங் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிறத இதை வந்து டிக் கொடுத்துடலாம். அடுத்து வந்து செல்ஃப் என்னோடய சொந்த யூஸுக்கு தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் மாடல் ஆஃப் ஆப்ரேஷனில் செல்ஃபை கொடுத்துருங்க. அடுத்து சர்வீஸ் ரெக்யூஸ்ட் இருக்கிறதுலாம் இங்கே வந்து பார்த்தோம்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நம்ம வந்து இது மாதிரி கொடுக்குறோம் இருக்கும். ஏடிஎம் டெபிட் கார்டுக்கு உள்ளதை நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்களோட நேம் வந்து இதில் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்து அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் இருக்கிறதுல இதில் டிக் கொடுத்துருங்க சார். அடுத்து செக் புக் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்துருங்க. கட்டாயம் வேணும். நம்ம என்ட்ரி பண்ணி அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறதுக்காண்டு அது இம்பார்ட்டண்டாக தேவைப்படும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அக்கௌண்ட் புக்கை கொடுத்து நம்ம வந்து இது பண்ணுறாப்புல இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டிக் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அடுத்து எஸ்எம்எஸ் அலாட் இது மாதிரி உங்கள் மொபைலுக்கு வரணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிக் கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர் சர்வீஸ் அதையும் டிக் கொடுத்துருங்க. மொபைல் பேங்கிங் வேணும்னா டிக் கொடுத்துக்கலாம், வேணாம் நான் டிக் கொடுத்துக்கிறேன். பாஸ்புக் வந்து வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா பாஸ்புக் வச்சு தான் எல்லாமே பார்க்க முடியும். மாற்றி சொல்லிட்டேன். இங்கே வந்து செக் புக் வந்து நம்ம வந்து பணம் ரீசார்ஜ் பண்ணும்போது பெரிய பெரிய அமௌண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து செக் புக் கட்டாயம் தேவைப்படும். இங்கே வந்து பாஸ்புக் வந்து நம்ம கட்டாயம் நம்ம பணம் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கான பாஸ்புக் வந்து நிச்சயம் வந்து நமக்கு வேணும். ஸ்டேட்மெண்ட் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. மந்த்லி வந்து பரிவர்த்தனைகள் நமக்கு வந்து பேங்க்கில் பணம் எடுத்து வரவு செலவு வந்து கணக்குகள் நமக்கு வந்து வேணும்னா இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்யூஸ் கொடுத்தா நமக்கு வந்து கொடுத்துருவாங்க அவங்களே. அவ்வளோதான். இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்களா எல்லாமே இவ்வளோ தான். இப்போ வந்து எல்லாமே சொல்லிட்டோம். இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் இதுதான். இதில் வந்து நீங்கள் வந்து என்ன கார்டு வேணும், ரூபே கார்டா என்ன கார்டு வேணுமோ உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. நான் ரூபே கார்டு தான் கொடுத்துருக்கேன். நார்மல் கார்டு வந்து வேறு மாஸ்டர் கார்டு என்ன இது பண்ணிக்கலாம். பெரிய அமௌண்ட் பல்க் அமௌண்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தோம்னா அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் வாங்க. இதெல்லாம் ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்து எதுவுமே நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாமினி ஃபார்ம் இருக்குதுல, நாமினி ரெஜிஸ்டர் ஃபார்ம் இருக்குது. இங்கே வந்து நாமினி நம்ம யாராச்சும் கொடுக்கணும். உங்களோட நேமை வந்து ஐவின்னு இருக்கிறதுல உங்களோட நேமை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட நேம் எழுதின பிறகு நமக்கு வந்து என்னவோ அது இதை ஃபில் பண்ணிங்க. உங்களோட ஊரை எழுதிங்க. அடுத்து வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருங்க. நாமினி நான் வந்து கொடுக்குறேங்க. இப்போ வந்து நாமினி வந்து என்ன அக்கௌண்ட் நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அதை வந்து இது பண்ணலாம். சேவிங் அக்கௌண்ட் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். இப்போ வந்து அக்கௌண்ட் நம்பர் அந்த நாமினியோட நேம் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நாமினியோட நேம் என்னவோ அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நாமினியோட மொபைல் நம்பர் இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கணும். இங்கே வந்து சார் டெபாசிட் இருக்குதுல்ல, இங்கே வந்து ஒய்ஃப் ஆஃப் ஆதரா என்ன நாமினி உங்களோட நாமினி யார் அவங்களோட இதை வந்து எழுதிக்கணும். அடுத்து அவங்களுக்கு எத்தனை ஏஜ் அவங்க வயசு எத்தனை அதை வந்து எழுதிக்கணும். இதெல்லாம் எழுதின பிறகு என்ன பண்ணணும்னா இங்கே வந்து அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் கிடையாது பெருசாக. அவங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து ஏஜ் அவங்களோட அட்ரஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா அடுத்த பாக்ஸில் நம்ம வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறாப்புல இருக்கும். அவரோட நேம் அட்ரஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா சிக்னேச்சரு இதெல்லாம் பெருசாக பண்ண வேண்டிய தேவையில்லை. அதனால் நேம் மட்டும் எழுதிருக்கேன். என்னோட சிக்னேச்சர் நான் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து டேட்டு வந்து இது பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் வந்து நம்ம பேங்கில் எந்த பேங்க் என்ன ஒரு நம்மளோட ப்ளேஸோ அந்த ப்ளேஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். டிக்ளரேஷன் அண்டர் டேக்கிங் கம் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் வரும். இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு உங்களோட ப்ளேஸு உங்களோட டேட்டு என்றைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அந்த டேட்டு அவங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். நம்ம அடுத்து பார்த்தோம்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது வந்து நம்ம படித்து பார்த்துட்டு லாஸ்ட் பேஜில் அதில் கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் மட்டும் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா நேம் ஆஃப் நாமினின்னு இருக்கும். நாமினியோட நேம் எழுதிக்கோங்க. அவங்களோட ஏஜ் அவங்களோட இயர்ஸ் வந்து எழுதிக்கோங்க. இங்கே வந்து டேட்டு எழுதிக்கோங்க. இங்கே வந்து கீழே உங்களோட சிக்னேச்சர் வந்து போடுறாப்புல இருக்கும். நாமினோட சிக்னேச்சர் போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு இந்த பேஜ். கடைசி நம்ம வந்து
அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதோட நாமினியோட நமக்கு வந்து சிக்னேச்சர் போட்டோடனே நமக்கு இதோட முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃபார்மு. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். தெரியாதவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி வணக்கம்.